தந்தை செல்வோடு நினைத்து கொள்ளினோம். அவருடைய இறப்பதற்கு தீபம் ஒரு புலமைக்கு முன்பு எனக்கு என்னை சந்தித்து கீப் த பிளாக் பிளைங் என்று சொன்ன பொன்னம்மன் அவர்கள் அடுத்த கிழமை உயிரோடு இல்லை. நாங்கள் அவருடைய மலேசியாவிலிருந்து அவருடைய உடம்புடைய விளை வைத்து கருத்தில் விளைச்சின்னு கொண்டு போய் அங்கே வேலை செய்கிறோம். அதே போல் தந்தை செல்வ அவர்கள் பாலமண்டத்திலே கூட்ட முடிய நான் அவருக்கு என்னுடைய ஆசனம் அவருக்கு பின்னுக்கு திரும்பி பார்ப்பார். என்னையா என்றால் அவ்வாய்க்கு வேண்டி வைப்பேன். அது பயன்பை வேண்டாம். நோ ஐ ஆம் டேக்கிங் யூ. எப்படி ஆரம்பத்தை சொல்லதுங்க கடைசியாக ஒரு வழக்கமாக கூட்டம் முடிஞ்சதை வயமன் அர்ஜன் பண்ண உடனே செல்லாமையா என்னுடைய காதுக்கு நானும் வருவேன். தன்னுடைய வீட்டை தாண்டி என்னை கொண்டு என்னுடைய இருக்கின்றது. அப்பேற்பட்ட ஒற்றுமையை எங்களுக்குள்ள ஆண்டவன் உருவாக்கிவிடும். அதே போல் ஜிஜி பொன்னம்பலம் செல்நயமாகி இவர்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தபடியாக தான் எங்களுக்கும் ஒரு ஒற்றுமை வந்தேன். இப்போ ஜிஜி பொன்னம்பலம் எனக்கு சொன்ன கீப் த பிளாக் பிளைங். அவர் கீப் த பிளாக் பிளைங் என்று சொன்னது தன்னை தமிழ் காங்கிரஸ் கட்சி அல்ல. அவர் தமிழ் காங்கிரஸ் கட்சி கலந்து விட்டது கூட்டணியோடு. காங்கிரஸ் கட்சியும் தமிழிசை கட்சியும் சேர்ந்தான் கூட்டணி உருவாக்கியது. ஏந்தி சில விஷயம் தெரியாதவர்கள் உடனுடன் கண்டிக்க நோக்கத்தோடு இல்லை. பெரிய தப்பு நடந்த நேரம் ஜிஜி பொன்னம்பலம் வளர்ந்தேன். நாங்கள் பொன்னம்பலம் கருணாமணி சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் பொன்னம்பலத்தினுடைய பிள்ளைகள் ஒன்று ஒரே ஒரு மகன் மகள் ஒன்று இருக்குது. அந்த மகனை பிறர் தூண்டி விட்டு ஜிஜி பொன்னம் இல்லாத இருக்கிற நடந்திருந்தால் அவரே கண்டிச்சிருப்பார், நிப்பாட்டியிருப்பார், தடுத்திருப்பார். அவர் இல்லாத நேரம் அவரை தூண்டி விட்டு அவரை இலக்கியம் கேட்க வச்சு எங்களுக்கு விரோதியாக்கி தமிழரசு கட்சி உடைந்து விட்டது என்ற பெயரை தமிழக கூட்டணி உடைந்து விட்டது என்ற பெயரை எடுத்திருந்தாலும் காங்கிரஸ்காரர்கள் யாரும் அங்கே அவர்கள் தரப்போவதில்லை. அவர்கள் தொடர்ந்து தமிழரசு கட்சியோடைய தமிழக கூட்டணியே செயற்பட்டார்கள். தந்தை செல்வாண்டிய தலைமை. அதே போல் செல்நயமாக இறப்பதற்கு கடைசி புகத்தை அவர் முத்தியாங்கட்டிலே அவர்கள் விளையாட்டார்கள். நானும் போனான். என்னோட இல்லை பழையனவர் அவர் என்னோட பேசுகிறதா நீங்கள் தனியாக கேட்டால் நான் அதுக்கு நான் சம்பாஷணை பற்றி சொல்லுவேன். ஆனால் அந்த ஊர்வலத்திலே அவர் நடக்க மாட்டாங்க. அப்படியே அவங்க தூரம் காரில் போகும் பொழுது தனக்கு வந்த மாலையை விற்று எனக்கு தூக்கி கொண்டு வந்தேன். என்னை ஆசீர்வதித்தமாக அதற்கு பிறகு வந்து என்னோட தங்கினவன் என்னோட அறிவித்தேன். என்னுடைய ஏற்பாட்டில் நான் தான் நடுத்தேக்கு போகணும்னு பஞ்சபிரானுக்கு அங்கே போகணும் அப்படின்னு கேட்டு நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டு போய் சொன்னேன். வெரி புவர் பீப்புள் நோ வி மஸ்ட் டு சம்திங் ஃபார் தெம் வென் வி ஆர் இன் கலம்பு ரிமைனி. இது சென்னாவையாவில் எனக்கு சொன்னார். சரியான்னு சொல்லி போட்டு அடுத்த நாள் அவர் போயிட்டார். துர்தர்சவசமாக நாங்கள் செய்த துர்தர்சனம் நினைக்கிறேன். இதான் ஒரு என்னை விட்டு பிரிந்து அடுத்த நாள் அவர் தன்னுடைய வளமையிலே செய்கின்ற எக்ஸசைஸை செய்வதற்கு செய்கிறார்கள். அப்படியே தன் விவகாரம் ஆஸ்பத்திரியிலே மூச்சை பெறாமல் இறந்தார். ஆனால் அவர் என்னை ஆசீர்வாதமாய் தான் நான் இன்றைக்கு கேட்கிறேன். என்ன இன்றைக்கு பொன்னம்பலம் ஐயாவாக இருந்தாலும் சரி ஜி சென்னையா இருந்தார்கள். அவர் இருவராலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எந்த காரணம் கொண்டும் எதை தந்தாலும் என்ன அவரிடமிருந்து அவருடைய நட்பிலிருந்து அல்லவர்களுடைய பாசத்திலிருந்து நான் விடுவோம். இன்றைக்கு சரியான இல்லை கண்டு கட்டிய எல்லாருக்கும் நான் சொல்ல தேவையில்லை. தமிழரசு கட்சிக்கு விஷயமாக சொல்ல வைக்கின்றேன். தமிழரசு கட்சியை உருவாக்கி இந்த தமிழக கூட்டணியை உருவாக்கின தலைவர்கள் இந்த 2 பேரும் இருக்கத்தக்கதாக ஒரு சிலர் தங்களோட தேவைக்காக தமிழரசு கட்சியை ஆரம்பித்தார். யாரார் என்ன பிள்ளை விட்டாங்கன்னு நான் சொல்லவில்லை. அப்படி எல்லாத்தையும் நாங்கள் மறப்போம். இன்றைக்கு இந்த இனம் காப்பாற்றப்பட மாட்டார் என்றால் இப்போ தமிழரசு கட்சியை பல இடங்களில் சேர்ந்து விட்டார்கள். அவர்கள் சேர்ந்து சந்தோஷம் எனக்கு. நான் அவங்களோட போய் சேர மாட்டேன். நான் தமிழக கூட்டணியோடையே இருக்கிறேன். அந்த கூட்டணிக்கு இப்போ நான் தமிழக கூட்டணியின் தலைவர் என்ற முறையில்
எனக்கு அந்த அதிகாரம் இருக்கின்றபடியால் உணர்வு ரீதியாகவும் அல்லது பழக்க ரீதியாகவும் எனக்கு என்னுடைய தலைவர்களுடைய சிந்தனை என்ன என்று நான் தெரிந்தபடியால் நான் இன்றைக்கு பகிரங்கமாக ஒரு அழைப்பு விட விரும்புகிறேன். ஒரே ஒரு கட்சி தான் எங்கள் மத்தியில் இருக்க வேண்டும். நான் உடனடியாக கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ள அத்தனை பேரும் தமிழக கூட்டணியை சேர வேண்டும், சேர்ந்து ஒரே கட்சியாக இயங்க வேண்டும். ஒரே கட்சியாக நாங்கள் இயங்கினாலும் அவ்வளோ இப்படிலாம் சேர்ந்துக்கெல்லாம் நான் நான் நக்கல் அடிக்க விரும்பவில்லை, கிண்டல் அடிக்க விரும்பவில்லை. தேவை நிமித்தம் சேர்ந்தார்கள் பரவாயில்லை, சில தேவைக்காக சேர்ந்தால் பரவாயில்லை. எந்த தேவைக்காக நான் அடையும் போவேன். மணியை கொண்டு வந்து நின்று தந்தாலும் சரி, எந்த விதமான பெரிய பதவியை தந்தாலுமே நான் இருக்கவில்லை. என்னுடைய சிந்தனை முழுக்க அனுபவ ரீதியாக நான் சொல்கிறேன். என்னமுக்கு உள்ள அனுபவம் வேறு யாருக்கும் இருக்க முடியாது. என்ன மக்கள் நம்பவும் வேண்டுமா இருந்தால் இந்த தமிழர்களுடைய கூட்டணியை நான் உயிரோடு வைத்து காப்பாற்றி கொண்டு வருகிறேன். அதை குறித்த சொட்டைகள் எல்லாம் சொல்லி வித்துட்டேன், அடைய வச்சுட்டேன். அது இல்லாத பைத்தியகாரத்தனமான பிரச்சனை எல்லாம் செய்தாலும் நேர்மையாக ஒரு பொய் சொல்லாமல், ஒரு களவிடாமல் இந்த 93 ஆண்டு சின்ன பையன் அதை கேட்கலையே களவிட்டுருமாங்க, களவிட்டு சாப்பிட்டுருப்பேன். நான் எந்த விதமான களவும் அறிவு வந்த செய்ததே கிடையாது. எந்த விதமான பொய்யும் சொல்வதற்கு என்னுடைய பெற்றார் அனுபவத்தை கிடையாது. இன்று வரைக்கும் இங்கெல்லாம் பிரச்சாரம் என்ன இல்லாத பொய்யெல்லாம் சொல்லி உலகம் முழுக்க அன்றைக்கு அங்கே காசு வந்தது இங்கே கோடிக்கணக்கில் கொடுத்தாங்க. நான் பயிரங்காட்சியுடன் யாராவது கூட்டணி என்று கட்சி எங்கேக்கில் ஏதாவது பார்ட்டி கண்ட்ரிபியூஷன் செய்தால் சரி, எனக்கென்று யாராவது இதுவரை ஒரு தந்தம் கிடையாது, நான் வாங்கினேன் கிடையாது. இது பகிரங்கமாக நான் கொடுக்க வேண்டிய வாக்குறுதி என்றால் பலருடைய எண்ணம் ஏதோ நான் யார்ட்டியோ காசு வாங்கியோ இல்லை யார்ட்டியோ சாப்பிட்டு யாரையோ வளர்க்கிறதுக்காக நான் அரசியல் நிற்கிறேன். 92 வயதில் எனக்கு தேவையில்லை. நல்ல வடிவாக நான் வீட்டிலேருந்து காராட்டி கொண்டு சாப்பிட்டு கொண்டு நான் நன்றியாக இருப்பேன். நான் இந்த வயதில் ஓடி ஆடித்துக்கிறது எனக்கு கட்சி, இந்த கட்சிக்கு ஆக்களிச்சிருக்க அல்ல. எனக்கு கட்சி என்னுடைய கட்சிக்கு மாறாக நிற்கிற ஒரு முக்கியமான கட்சி, மாறாக நிற்கக்கூடாத அப்படின்னா மாறாக நிற்கக்கூடாது என்று உணர்கின்ற அப்படின்னா நான் பகிரங்கமாக கொடுத்தல் பொதுமக்களுக்கு விடுகிறேன். யார் யார் இந்த தமிழ் கட்சியில் இருக்கின்றீர்களோ நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து எல்லாம் இப்போ இந்த அடுக்கில் எத்தனை பிரிவுகள் எல்லாம் இருக்குது. நான் அது இல்லைன்னு சொல்லவில்லை. எத்தனை பிரிவு இருந்தால் அத்தனை பிரிவும் வந்து இன்றைக்கு தமிழக கூட்டணியில் அங்கத்தியம் வாய்க்கின்றீர்களோ நான் பகிரங்கமாக இந்த சந்தர்ப்பத்தில் சுமந்திரன் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ். அவர் என்ன பார்க்க 40 வயது இளையவர். அவர் கூட அரசியலே கூட காலம் இருந்தவன் நான், கூட துன்பப்பட்டவன் நான், அனுபவித்தவன் நான், மறியலுக்கு போனவன் நான் அவரை கேட்பது உங்களுடன் சேர்ந்துக்கின்ற தமிழ் கட்சிக்காரர்கள் அவர்கள் நீங்கள் யாரோடு சேர்ந்து சில தேவைக்காக தற்போது அரசியல் செய்திருந்தால் கூட தமிழர்களுடைய கூட்டணியிலே ஒரு அங்கமாக இருந்திருக்க வேண்டிய உண்மையிலேயே நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவர் நேரடியாக சொல்லாவிட்டால் இருந்து கொண்டிருக்கின்ற அவர்களை கொண்டு இந்த கட்சிக்கு நீங்கள் வந்தால் கட்சியின் பேரிலே நான் ஒரு பற்றம் ஒரு காணி வீடு வச்சுக்கின்ற வீடு, இந்த வீடு எல்லாம் யாழ்ப்பாணத்தில் இல்லை. நான் நாச்சிமார் கோயிலே இன்றைக்கு 100 கோடி ரூபாய்க்கு விலை பேசக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. கட்சியின் வேலை தான் வாங்கிட்டு தமிழக கூட்டணியின் பேரிலே அதை நான் நச்சபடியாக இருக்க மாற்ற முடியாது. அதற்குள்ளே சொந்தக்காரை கொண்டு வந்து இருக்க வைக்கத்தான் நான் விரும்புகிறேன். அதற்கு மட்டும்தான் எனக்கு அந்த உரிமை உண்டு. ஆகவே இறுதியாக நீண்ட நேரம் எடுக்க விரும்பவில்லை. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், நீங்கள் இந்த நாட்டிலே உள்ள உங்களுடைய தலைவர்கள் ஜிஜி பொண்ணு தந்தை செல்வா போன்றவர்களுக்கு நீங்கள் உண்மையான பற்று பாசம் கொண்டுள்ள இருந்தால் உண்மையிலேயே உங்களுக்கு இந்த நாட்டிலே இந்த நாடு ஒற்றுமையாக எங்களுடைய பிரச்சனை தீர்த்து வைக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், எந்த நிமிடம் நீங்கள் ஒன்று சேர்ந்திருக்க விரும்புகிறோ என்னுடைய இந்த காரியாலயத்தை 100 கோடிக்கு விற்கக்கூடிய பெருமதிக்கு ஏற்பட்டிருக்கிற காரியாலயத்தை அந்த கட்சிக்கென்று நான் தர தேவையில்லை, அந்த கட்சிக்கென்றே வாங்கி வச்சுக்கிறேன். என்றைக்கு நீங்கள் தமிழர்களுடைய குடியம் செய்கிறீர்களோ அன்றைக்கு இந்த 100 லட்சம் பொறுமையான
100 கோடி ஒரு வீட்டுக்கு நீங்கள் சொந்தக்காரர் மன்னையை கொண்டு இது வாடகைக்கு கொடுக்க சாமான இல்லை. சிலர் அப்படி நிற்கிறாங்க. என்னென்ன விதமாக எல்லாம் தேவையில்லாத பையெல்லாம் சொல்லுவார்கள். என்னை பற்றி என்னுடைய கை சுத்தம், இதயம் சுத்தம், நான் பொய் சொன்னேன் கிடையாது. நான் பொய் சொல்லியிருந்தேன் என்னை அப்பா அண்டைக்கு என்னை அடித்து கொண்டிருப்பார். அப்படி என்னை வளர்த்தவர். அதனுடைய நாட்டை பெற்றோர் என்னை வளர்த்திருக்கிறேன். சின்னல்லையே எனக்கு நாட்டு பெற்று தான் எனக்கு விவசாயம் செய்வேன். நான் தாழ்மையாக என்னுடைய பழையினர்கள், பழகாதவர்கள், எதிரிகளாக இருந்தாலும் கூட நான் யாரையும் இன்றைக்கு நான் பேசவில்லை, கண்டிக்க இல்லை. எவ்வளோ கண்டக்கூடிய ஆட்கள் நான் கண்டிக்க இல்லை. எல்லோரும் ஒரே மன்னராக தீர்மானப்படுத்தி தமிழரசு கட்சியில் சேர்ந்து ஒன்றாக வந்து தமிழர் கட்சியும் தமிழர் விடுதலை கூட்டணியில் சேர்ந்து தமிழர் கூட்டணியாக இயங்கினார். இந்த நாட்டுடைய பிரஞ்சை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறதான கட்சி இந்தியன் முறையில் நான் சொல்லி வந்திருக்கின்றேன். இந்தியன் முறையில் எல்லாருக்கும் ஏற்கக்கூடியது. அரசாங்கம் ஏற்கின்றது, எதிர்கட்சியினர் ஏற்கின்றது, எல்லாரும் ஏற்கின்றார்கள். அப்போ நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தமிழர் விடுதலை சேர்ந்தால் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்தியன் முறையிலே அரசாங்கத்தை அமைப்பதற்கு சிங்கள மக்கள், முஸ்லீம் மக்களுடைய ஆதரவுகளை நிச்சயமாக கிடைக்க வேண்டும். கூறி தலைவர்கள், இந்த 20 தலைவர்கள், பெரும் தலைவர்கள் அனுப்பியதால் எங்களுக்காக தம்மை உயிரை அர்ப்பணித்து செயல்பட்டு இத்தனையும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, புரியலாக இருந்தாலும் சரி, புரியலில் கூட பிரபாகரன் ஒரு அரசியல்வாதியை பார்த்து அண்ணன் சொன்னது என்ன, சங்கரி அண்ணன் என்று சொல்லி சொன்னது நேரு. எல்லோரும் 18 எம்பி மேல் பார்க்கறது கேட்கல, சங்கரி அண்ணன் அண்ணன் சிரித்தேன். ஆடையால் பிரபாகரன் கூட நான் எதிரியல்ல. எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரே கட்சியாக நாங்கள் முழுவகை விரைவில் என்ன காலத்தை கடந்தாமல் நாள் போய்கொண்டிருக்கிறது. பிற பிரச்சனை வளர்ந்து கொண்டிருக்கின்றது. எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த கட்சிக்குள்ளே, இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்து கூற வேண்டும் தமிழரசு கட்சியாக இருந்தால் மிக பணிவாக கேட்டுக்கொண்டு கடந்த காலங்களில் கேட்டுக்கொண்டு என்னுடைய கடந்த காலங்களிலே பல்வேறுபட்ட ஆயுத குழுக்கள் மற்ற ஏனைய சில கட்சிகள் துரோகிகள் எனவும் தமிழ் தேசத்துக்கு விரோதமாக செயற்படுகிறார்கள் என்றும் கூறிக்கொண்டு வந்திருந்தார்கள். இப்போ தற்பொழுது இருக்கிற சூழ்நிலையில் அவர்களோடு கரங்கோத்து பயணிக்கின்ற நிலைமை இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் உங்களையும் அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டிலே தான் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இது தொடர்பாக இன்றைக்கு இருக்கிற அரசு சூழ்நிலையில் நீங்கள் எவ்வாறு கருதுது? இந்த இதை நான் ஏற்க மாட்டேன். இவர்கள்தான் தாங்கள் பெரிய தொண்டர்கள் போலவும் உயிரை பணியம் வைத்து போராடுகின்றவர்கள் சொல்லி மக்களை ஏமாற்றுகின்ற ஒழிய இப்பேற்பட்ட நிலைப்பாடு எடுக்கின்றவர்கள் என்னை பொறுத்தவரையிலே நாட்டுக்கும் தமக்கும் நாட்டம் இருக்கும் தனக்கும் தன் பிள்ளைகளுக்கு தன் எதிர்கால சந்தைக்கும் துரோகம் செய்கின்றான். தாராளமாக நான் பயமில்லாத சொல்கிறேன். என்னோட வந்து யாராவது கழிச்சிட்டு நாங்கள் எங்கே தப்பு பண்ண வேண்டிய தப்பு பண்ணி கொண்டிருக்கிறது சிலர் பதவி ஆசையிலே அணிகின்றவர்கள். நான் பதவி ஆசையில் இருந்தால் 2 எம்பி இந்த 30 ஆண்டு காலமாக நான் எம்பியாக இருக்கிறேன். 30 ஆண்டு காலத்தில் ஒரு கட்டத்திலே நான் எங்களுக்குள்ளே உள்ளவர் நாசம் திட்டம் முடித்து இந்த கட்சியை நாசமாக்கின ஒருவர், அவரை பற்றி கூட நான் கண்டிக்கவில்லை. ஒரு கட்சி எங்களுடைய கட்சியை நாசமாக்கி இந்த இனத்தை இந்த இலக்கை கொண்டு வந்து சில தலைவரை பற்றி நான் கேட்கிறேன். நான் சொல்கிறது என்னென்னா, எங்களுக்கு இன்றைக்கு இவ்வளோ ஒரே ஒரு பணி ஒன்று சேர்வது, ஒரே ஒரு தீர்வு இந்தியன் மதம். எல்லோரும் அதுக்கு ஆதரவு. அதுக்கு இதுவரையில் யாரும் ஏற்பட்டிருக்கவில்லை. இதை விட வேறு இனி இதுக்கு மேல் என்னால் என்ன சொல்ல முடியும் தெரியவில்லை. என்றைக்கும் யார் வந்து தமிழரசு கட்சி யாருடைய நாங்கள் சேர்ந்து விட்டோம்னால் அதற்காண்டி இந்த நாச்சினார் வீட்டை இவருடைய திறப்பை பொறுப்புள்ளவர்கிட்ட நான் கொடுத்து நான் ஒழுங்கத்தான் இருக்கேன். நான் எனக்கு பதவியாக செய்வேன். நான் பதவியாக பட்டவனும் இல்லை, இன்றைக்கு பட்டவன் இல்லை. ஆசைப்பட்டிருந்தால் நான் எங்கேயும் இன்றைக்கு எம்பியான். உங்களுக்கு தெரியாது, ஒரு திருப்பி 3 தடவை எம்பியாக்கி நான் அவர் என்ற கருத்து யாருன்னு தான் சொன்னாங்க. உங்களுக்கு 3 தடவை நான் எனக்கு வந்து சந்தர்ப்பத்தையே மட்டும் கொடுத்துறேன். எங்களை இப்போ அதெல்லாம் சில பேர் போயிட்டேன், சில பேர் இருக்கிறேன். மற்றது யார் என்னென்ன செய்வார்கள் என்று சொல்ல வேணுமென்றால் என்னால் நிறைய சொல்ல முடியும். ஆனால்
நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் நான் என்ன குட்டியை குழந்தை மாதிரி எத்தனையோ சம்பவங்கள் எனக்கு தெரியும், நடந்து கொண்டிருக்கு, அதுவும் எனக்கு தெரியும். என்னுடைய விண்ணப்பத்தில் நான் அதை சொல்லி ஆதரவு கருதில்லை, என்னுடைய நிலப்பாட்டை சொல்லித்தான் ஆதரவு